அனைவருக்கும் வணக்கம். முதியோர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்ப அந்த முதியோர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஏதோ வந்து நம்ம வந்து ஒரு சமூக சேவை செய்யறோம் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் பார்க்கிறோம். அப்படி இல்லை. இப்ப இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும், நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படுவதும், நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்தை பற்றி கவலைப்படுவதும் பொது நலம் இல்ல, சுயநலம். ஏன்னா பக்கத்து வீட்டுல நெருப்பு பிடிச்சி எரியுது, நம்ம வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கோம்னா அடுத்து நெருப்பு நம்ம வீட்டுல பிடிக்கும். ஆகவே நம்ம பக்கத்து வீட்டு நெருப்பை அணைக்க ஓடுகிறோம்னா அதற்கு பின்னாடி இருப்பது பொது நலம் இல்ல, சுயநலம். ஆக இந்த முதியோர்கள் என்பவங்க எப்படி இயற்கை வளங்கள், நதிகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், காடுகளா இருக்கட்டும், விலங்கினங்களா இருக்கட்டும், இவங்களை எல்லாம் பாதுகாக்கலன்னா நாம் வந்து ஒரு நாள் இல்லாம போயிடும். மனித இனம் ஒரு நாள் இல்லாம போயிடும். ஒரு தேனி இனம் அழிந்து போயிட்டுனா குறிப்பிட்ட காலகட்டத்தில் மனித இனமே அழிந்து போயிடும்னு வரலாறு சொல்லுது, அறிவியல் சொல்லுது. அப்ப இந்த முதியோர்களை பாதுகாப்பதும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது போன்ற நம்முடைய ஒரு பொறுப்பான, நம்முடைய சுயநலம் சார்ந்த விஷயம். இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல், அவங்க வந்து ஒரு அசட். அவங்க வந்து மிகப்பெரிய அனுபவத்தினுடைய, மிகப்பெரிய வழிகாட்டுதலினுடைய ஒரு சொத்து. அவங்களை இழந்துட்டோம்னா நமக்கு வழி தெரியாம, திசை தெரியாம நம்ம நகர ஆரம்பிச்சிருவோம். ஆகவே அவங்களை பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பணி. அந்த பணியை எடுத்திருக்கிற இந்த பயிற்சி வகுப்பை 2வது முறையாக ஒருங்கிணைக்கிற இனிய நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும். அடுத்தது இதுல பங்கேற்பாளர்கள், முதல் பயிற்சியிலையும் பங்கேற்றவர்களும் சரி, இந்த 2வது பயிற்சியில பங்கேற்கிறவர்களும் சரி, அவங்க வந்து நான் இந்த பணியை செய்யணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், இந்த சமூகத்துல வந்து இதை வந்து கன்சூமர் சொசைட்டின்னு சொல்லுவோம். நுகர்வோர் சிந்தனையோட இன்னைக்கு இருக்கிற இந்த சமூகத்துல நான் வந்து இது மாதிரியான ஒரு சமூகத்துக்கு பணி செய்யணும் அப்படின்னு அதுல ஆத்மார்த்தமா தன்னை ஈடுபடுத்திக்கணும் வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கமும் இதயம் சார்ந்த நன்றியும். இப்போ நாங்க வந்து ஆனந்தம் ஆரம்பம் அப்படின்னு இதை சொல்லுவோம். இந்த முதுமை பருவத்தை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவ்வளவுதான் முதுமை ஆரம்பிச்சிச்சு, நமக்கு இனிமே வந்து கஷ்டகாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க இந்த முதுமையை வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஒரு உளவியலாளராக நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஆனந்தம் நமக்கு ஆரம்பிக்கிற பருவம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வயிற்றுக்காக வேலை செஞ்சிருக்கோம், ஓடிக்கிட்டே இருந்தோம், சம்பாரிச்சோம், குடும்பம் நடத்தினோம், குடும்பத்துக்காக உழைச்சோம். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சமூகத்துக்காக பங்களிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு பருவம் இது. ஆக இது வந்து மிகச்சிறந்த பருவம். அப்போ இதுதான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த அடிப்படையில இது வந்து ஒரு ஆனந்தமான விஷயம். ஆனா அதை நம்ம வந்து எப்படி ஆனந்தம் இல்லாம பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்முடைய வாழ்க்கை சிக்கலாகுது. அப்ப அதை எப்படி ஆனந்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புல அப்ப நாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா முதல்ல ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஆரோக்கியம்ங்கிறத நம்ம ஒரு 4 வகையா பிரிக்கலாம். நம்முடைய பிசிக்கல் ஹெல்த், உடல் ரீதியா நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோங்கிறது, மன ரீதியா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்கிறது நம்முடைய மென்டல் ஹெல்த், சமூக ரீதியா நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோங்கிறது நம்முடைய சோசியல் ஹெல்த்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், நம்முடைய ஆன்மீகம். ஆன்மீகம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மதம் சார்ந்தது. மதம் கடந்து நாம வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் சோசியல் ஹெல்த், இதை பத்தி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல சிறிய அளவுல இந்த இதுல பங்களிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற இந்த ரெண்டுல உங்களுக்கு தெரியும், பிசிக்கல் ஹெல்த்னா உடல் ரீதியா நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோங்கிறது, மென்டல் ஹெல்த்னா மன ரீதியா எவ்வளவு ஆரோக்கியமா. இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் ஹெல்த் வேணும், மென்டல் ஹெல்த் வேணும். இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு இன்டர்டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்க ஒரு ஜாண்டிஸ்லயே வைரல் ஃபீவர்லயே படுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த நேரம் உங்க மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமானா இருக்காது. அப்ப நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. அப்போ உடல்நலம் பாதிக்கப்படும் போது மனநிலை பாதிக்கும். அதே மாதிரி உடல் நல்லாவே இருக்கு, நீங்க மன ரீதியா ஒரு துயரத்துல இருக்கீங்க, யாரோ உங்களுக்கு வேண்டியவங்க இறந்து போயிருக்காங்க, இல்ல ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு, நீங்க அது ஒரு துயரத்துல இருக்கும்போது அப்போ உங்களோட உடல் ரொம்ப உற்சாகமா வேலை செய்யுமானா செய்யாது, ஒத்துழைப்பு தராது. அப்ப உடல் நலம், மனநலம் ரெண்டும் நமக்கு முக்கியம். ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. இதுல ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா இன்னொன்றும் கெட்டு போயிடும். அப்ப இதுல எது ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஒரு உளவியலாளரை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம்
அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடிய உடல்நிலை, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் 100% இல்லாத நபர்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மனம் ஆரோக்கியமா இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைத்துக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனா உடல் ரீதியாக எந்த குறைபாடும் இல்லாத நல்ல உடல் நலத்தோடு இருக்கிற, நல்ல படித்து நல்ல பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில் ஒரு சின்ன துயரத்தை பார்க்கும்போது, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது மனம் நொந்து தற்கொலை முயற்சிக்கு போறதையோ இல்ல தற்கொலை செய்து கொள்வதையோ நம்ம பார்க்கிறோம். அப்ப உடல் ஆரோக்கியம் கெடும்போது மனம் ஆரோக்கியமா இருந்தா நம்மளால வாழ முடியுது. ஆனால் மனம் ஆரோக்கியம் வந்து கெட்டுவிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை தொடர முடியலங்கிறதா உண்மை. ஆக உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் நமக்கு தேவை, ரெண்டும் ஒன்று தொடர்புடையது. அதுல மன ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது அப்படின்னு. இப்ப இந்த முதுமை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 50 வயசு ஆயிட்டுனாலே முதுமை தாங்க அப்படி. சில பேர் வந்து 60 வயசும்பீங்க, சில பேர் 90 வயசு அப்படிம்பீங்க. அப்ப இந்த முதுமைங்கிறதுக்கான ஏஜ் என்ன, எப்ப நமக்கு வயசாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒரு வரையறை வச்சிருப்பீங்க. அது எதுவுமே சரியானது இல்ல. அந்த 50 வயசா இருக்கட்டும் 90 வயசா இருக்கட்டும் அது முதுமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப எது முதுமை அப்படின்னு நான் சொல்றோம் அப்படின்னா, எப்ப நமக்கு வயசாயிருச்சு நம்ம நினைக்கிறோமோ, எப்ப நமக்கு வயசாயிருச்சு நம்ம சொல்ல ஆரம்பிக்கமோ அங்கதான் நமக்கு முதுமை தொடங்கும். அப்ப எனக்கு வயசாயிருச்சு நீங்க சொல்லும் போது நம்முடைய மனம் வந்து ஆழ்மனம் வெளிமனம்னு 2 விதமான மைண்ட் இருக்கு. நம்முடைய கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவோம். அப்ப நீங்க எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லும் போது அது 50 வயதா இருக்கலாம், 60 வயதா இருக்கலாம், 70 வயதா இருக்கலாம். அது உங்களுடைய ஆழ் மனசுல பதிவாகிறது. ஆழ் மனசு உடனே என்ன பண்ணுது, அதற்கேற்றார் போல உங்களுடைய உடல்நிலையை அமைக்க ஆரம்பிக்கிறது. அப்பதான் உங்களுக்கு உடல் சோர்வு வரும், உங்களுக்கு உடல்நிலை மோசமாகும், உங்களுக்கு தளர்ச்சி வரும், இதெல்லாம் வரும். அப்ப 90 வயதுல 85 வயதுல வந்து மிதிவண்டி ஓட்டிட்டு போற நபரையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா 50-55 வயசுலயே முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு ஓய்வெடுக்கிறவங்களையும் பார்த்திருக்கோம். அப்போ இது உடல் சார்ந்ததை விட மனம் சார்ந்தது. அப்ப நமக்கு வயதாகிறது அப்படிங்கிறது நாம எப்ப வயதாகுதுன்னு நினைக்கிறோமோ அப்ப அது தொடங்குது. அப்ப நாம இளமையா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வயதுங்கிறது வருடங்களை பொறுத்தது இல்ல, மன உணர்வையும் உடல் நலத்தையும். இதுல இந்த ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னா, மனப்பாங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டிடியூட்னா என்ன, மனப்பாங்குன்னா என்ன? மனப்பாங்கு என்பது நாம ஒரு செயலை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய பார்வை பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு அப்படிங்கறத. ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு பாட்டில்ல பாதி அளவு தண்ணி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க வந்து பாதி அளவு காலியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டும் உண்மைதான். ஏன்னா பாட்டில்ல பாதி அளவு தண்ணி இருக்கு. அப்ப பாதி அளவு காலியா இருக்குங்கிறது உண்மைதான். அப்ப நான் பாதி அளவு தண்ணி இருக்குன்னு சொல்லும் போது நான் அதோட பாசிட்டிவ் சைடு இருக்குதுங்கிற சைட்ல பாக்குறேன். இதை வந்து ஆப்டிமிஸ்டிக் வியூன்னு சொல்லுவோம். இல்ல அது பாதி காலியா இருக்குன்னு சொல்லும்போது நீங்க இல்லைங்கிற பக்கம் நீங்க கவனம் செலுத்துறீங்க. அப்ப இதை வந்து பெசிமிஸ்டிக் வியூ. அப்ப இந்த ஆப்டிமிஸ்டிக் வியூல பாக்குறவங்க தான் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த ஆட்டிடியூடுங்கிறது நம்முடைய மனப்பாங்கு, நம்ம எதையுமே எப்படி வந்து நேர்மறையான சிந்தனையில வச்சிருக்கோம், எப்போ எதிர்மறை சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆட்டிடியூட். அப்ப இந்த ஆட்டிடியூடை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அப்ப நம்ம வந்து முதல்ல ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும், எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வயசாச்சுங்க, இனிமே மரியாதை இருக்காது நம்ம வீட்டுல, அப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு வந்து நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் மோசமா. அப்ப இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது எல்லாருக்கும் தேவை, இளைஞர்களுக்கு தேவை, முதியோர்களுக்கும் தேவை. இப்ப இன்னைக்கு கேர் கிவர்ஸ் இன்னைக்கு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களை சார்ந்த மற்றவர்கள் வந்து உங்க நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், உங்க பகுதியில வசிக்கிறவர்களா இருக்கலாம், அவங்க வந்து ஒரு படித்து ஒரு பதவியில இருப்பாங்க. அப்ப நாம வந்து ஏதோ வந்து ஒரு கொஞ்சம் தாழ்வான வேலை, கொஞ்சம் கீழான வேலையை செய்யறோமோ அப்படின்னு கூட உங்களுக்கு சில நேரங்களில் இந்த சமூகத்தின் தாக்கத்துல அந்த எண்ணம் வரலாம். அதுதான் நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன படம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த ஆட்டிடியூடுங்கிறது நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலம் கூட சொல்லலாம். ஒரு கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து 3 பேர் வந்து கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு வழிப்போக்கர் வராரு. இந்த வழிப்போக்கர் வந்து முதல் ஆளை கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாத்தீங்கல்ல கல் உடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது நபரை கேட்கிறாரு, நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு தினக்கூலி 100 ரூபாய், அந்த 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கூலிக்கு வேலை செய்யறேன் அப்படின்ற. இந்த 3வது நபரை கேட்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு, இங்க ஒரு அழகான கோயில் உருவாயிட்டு இருக்கு, அந்த கோயிலுக்கு நான் என்னுடைய பங்களிப்பை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த 3 பேரும் செய்யற வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல் உடைக்கிறது. அப்ப அந்த முதல் நபர் வந்து அதை வெறும் கல் உடைக்கிறதாக பாக்குறாரு. 2வது நபர் வந்து கூலிக்கு வேலை செய்யறதா பாக்குறாரு. 3வது நபர் வந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பா பாக்குறாரு. அப்ப இந்த விஷயம்தான் நாம ஆட்டிடியூட் நம்ம சொல்லுவோம். நாம செய்யற வேலையை நேசிக்கணும், ஒரு விஷயத்த
கஷ்டப்பட்டு செஞ்சா அது சிரமமா இருக்கும், அதை இஷ்டப்பட்டு செஞ்சா அது சிறப்பா இருக்கும். அப்ப நம்ம எதையுமே கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செய்யணும். அப்ப இந்த சமூகத்தின் பார்வை, இந்த சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க பொதுவா என்ன சொல்லுவோம்னா, நம்ம மனிதர்களை நேசிக்கணும், பொருள்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு மோசமான வாய்ப்பாக இன்னைக்கு இருக்கிற சமூகம் நுகர்வு சமூகமாக மாறி இருக்கு. இது மனிதர்களை பயன்படுத்தவும் பொருள்களை நேசிக்கவுமான ஒரு சமூகமா மாறி இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சமூகத்துல இந்த மாதிரியான நான் ஒரு கேர் கிவரா இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட மற்றவர்களால் எப்படி பார்க்கப்படும்? ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பதவியில் இருக்கீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் மணில அந்த சோசியல் ஸ்டேட்டஸ்ல பாக்குற ஒரு பார்வை வந்திருக்கு. அது ஒரு தவறான பார்வை. அப்ப நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம்? ஒருத்தர் எவ்வளவு பணம் வச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு, எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் இப்போ நாம என்ன சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோங்கிறது தான் முக்கியம். இப்ப 100 கோடி ரூபாய் மண்ணுக்கடியில புதைச்சு வைக்கிறோம். அதை 100 வருஷம் புதைச்சு வச்சிருந்தா கூட அதனால எந்த பயனும் இல்லை. அதை எடுத்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சோம்னா பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு, அவர் அந்த மாவட்டத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாம இருக்காரு, அந்த மாவட்ட ஆட்சியர்னா அவருடைய பதவியால எந்த பயனும் இல்லை. ஒரு மிகப்பெரிய படித்த மேதை இருக்காரு, அவர் வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்ன சந்திக்க யாரும் வராதிங்க அப்படின்னு சொன்னாருன்னா அவருடைய படிப்பால எந்த பயனும் இல்லை. ஆக படிப்போ பதவியோ இல்ல வந்து பணமோ அது மக்களுக்கு பயன்படலைன்னா, சமூகத்துக்கு பயன்படலைன்னா அது வீணானது. அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நாம இந்த சமூகத்திற்கான முக்கிய சொத்தான முதியோர்களை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பணியை செய்யறோம். அது ஒரு கோயிலுக்கு பூஜை செய்யறதுக்கு பணிக்கு இணையான ஒரு பணி. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தைகள் காப்பகம் நடத்துறவங்க அந்த குழந்தைகளை எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க, அவங்க அந்த குழந்தைகளை நல்லா பராமரிக்கிறதுனாலதான் தாய்மார்கள் அவங்க வந்து நிம்மதியா வேலைக்கு போக முடியும். அதே போல இந்த முதியோர்களை நம்ம பராமரிக்கிறதும் அதுக்கு இணையான ஒரு பணி தான். அப்ப இதை நம்ம ஒரு பாசிட்டிவா, நான் செய்யற பணி மிகச்சிறப்பான பணி, நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி முதியோர்கள், இந்த முதுமை என்பது நெகட்டிவ் கிடையாது, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து இயல்பான விஷயம். நான் இந்த முதுமை அடையிறதுங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய, இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு செயல். இந்த முதுமை என்பது எனக்கு ஒரு அனுபவத்தை தருது, நான் இந்த சமூகத்துக்கு வழி நடத்த போறேன், இது வரைக்கும் நான் வயிற்றுக்காக வேலை செஞ்சேன், கடமைக்காக வேலை செஞ்சேன், இப்ப சமூகத்துக்காக என் பங்களிப்பை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது முதியோர்களும் அதை ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பார்க்கணும். இல்ல அத நெகட்டிவ் ஆட்டிடியூடுக்கு போனோம்னா அது இந்த கேர் கிவர்ஸ்க்கும் சரி அந்த முதியோர்களுக்கும் சரி என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு கசப்பு உணர்வை தரும், தன்னை பற்றி ஒரு தாழ்வான அபிப்பிராயத்தை தரும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், வாழ்க்கையில அப்ப நம்ம வந்து ஒரு அர்த்தம் இல்லாம வாழ்றோம் தோணும். அப்ப நம்முடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும், அப்புறம் மன அழுத்தம் அதிகரிச்சு அதன் விளைவாக உறவுகளும் கெட்டு போகும். ஆக பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இப்ப இதுல பாருங்க, இந்த படத்துல நிறைய விலங்குகளை பாக்குறீங்க. இந்த விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாரு. இதுல என்ன, ஒரு காகம் இருக்கு, ஒரு குரங்கு இருக்கு, ஒரு பென்குயின் இருக்கு, ஒரு யானை இருக்கு, மீன் இருக்கு, இன்னும் 2 விலங்குகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இவர் என்ன இந்த பந்தயத்தோட விதிமுறை என்ன சொல்றாருன்னா, எதிர இருக்கிற மரத்தின் உச்சியை முதல்ல யார் அடைகிறாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல யார் வெற்றிகரமா இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க முதல்ல குரங்குன்னு சொல்லுவீங்க, இல்ல குரங்குக்கு முன்னாடி காகம் முதல்ல இந்த மரத்தின் உச்சிக்கு போயிடும், அதற்கு பிறகு குரங்கு போகும். அப்ப காகமும் குரங்கையும் தவிர மற்ற விலங்குகள் இந்த போட்டியில ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவர்கள் எல்லாம் வாழ்வதற்கே லாய்க்கில்லாதவர்கள் அப்படின்னு பொருள் அல்ல. ஏன்னா இந்த போட்டி இவர்களுக்கானதல்ல. இப்ப இந்த யானை வந்து இந்த மரத்தையே முறித்து எறிய முடியும், மீனால தண்ணீர்ல வாழ முடியும். இப்படி ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் ஒவ்வொரு தனி திறன் இருக்கு, ஒரு ஸ்கில் செட்னு சொல்லுவோம், அது தனி திறன் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்புங்கிற மாதிரி ஒரு எறும்பும் சரி யானையும் சரி உருவத்தில் வேறுபாடா இருக்கலாம், ஆனா 2ம் உயிர் தான். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒப்பீடு செய்தே நம்ம வந்து பழக்கப்பட்டுட்டு, இது இந்த சமூகத்துடைய மிஸ்கன்செப்ஷன், ஒரு தவறான பார்வைன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா மற்றவர்களோடு ஒப்பிட்டு, பணக்காரர்களோடு ஒப்பிட்டு நம்முடைய ஏழ்மையை வந்து நம்ம தாழ்வா நினைக்கிறோம், அல்லது வந்து ஒரு இளமையா இருக்கிறவரோட ஒப்பிட்டு முதுமையா இருக்கிறது தாழ்வா நினைக்கிறோம், அல்லது இன்னொரு உயர் பதவியில இருக்காருன்னு நினைச்சிட்டு நாம செய்யற வேலையை தாழ்வா நினைக்கிறோம். ஸோ இப்படியாக மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் வச்சுக்கும் போது நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன ஒரு தனித்திறன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஸ்கில் செட் இருக்கு, ஒவ்வொருத்தரும் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும், இப்ப நான் சொன்ன விலங்குகள் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எறும்புக்கே உரிய ஒரு குணம் இருக்கு. அந்த எறும்பு தன்னுடைய எடையை விட அதிகமான எடையை தூக்கிட்டு போகுது. ஸோ இப்படி ஒன்னொன்னு அந்த எறும்பை சுறுசுறுப்புன்னு சொல்லலாம். எறும்பை வந்து பல்வேறு என்ன சொல்றது பாடங்களை நாம் எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், யானையிலிருந்து பல்வேறு பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்ப
எல்லா விலங்குக்கும் எப்படி ஒரு தனித்தன்மை இருக்கோ அதே போல எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தனித்திறனும் தனித்தன்மையும் இருக்கு. நீங்கள் சிறப்பானவர்கள். நீங்க எந்த வகையிலும் இன்னொருவரோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒப்பிடும் போதுதான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது. அப்ப முதியோர்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரோல் மாடலாக இந்த சமூகத்துக்கு நான் ஒரு ரோல் மாடல் முன்மாதிரியாக இருக்க படைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப முதியோர்களை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்கள ஒரு பேர்டனா, நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் சொன்னேன் இல்லையா, நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, முதியோர்கள்னாலே தொணன்னு பேசுவாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க, அவங்களுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பார்க்கறதே நமக்கு ஒரு சுமை அப்படின்னு நினைக்கிறது நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். அதே மாதிரி அந்த முதியோர்களும் நான் சுமையா இருக்கேன், நான் இதுக்கு மேல எனக்கு மரியாதை இல்லை, நான் ஒரு ஒரு செல்லா காசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இந்த ரெண்டுமே அந்த முதியோர்களும் சரி, அவர்களையோட பயணிக்கிற குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருமே இந்த நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்ல இருக்கிறதுனாலதான் இந்த முதுமை என்பது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமாக இருக்கு, ஒரு ஒரு வலி மிகுந்ததாக இருக்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முதியோர்கள் தன்னை ஒரு ரோல் மாடலா நினைச்சுக்கணும். நான் ஒரு இந்த சமூகத்துக்கு ஒரு ரோல் மாடல், முன்மாதிரி. இப்ப சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டா உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா, நான் காமராஜர் தான் எனக்கு ரோல் மாடல், இல்ல அப்துல் கலாம் தான் எனக்கு ரோல் மாடல், மகாத்மா காந்தி எனக்கு ரோல் மாடல் அப்படி சொல்வது போல, நான் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில என்னுடைய வாழ்வியல் மூலமாக நான் வழிகாட்டுதலை நடத்த வேண்டும், அப்படி ஒரு ரோல் மாடலா நான் இருக்கேன்னு தன்னை பற்றி ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீம், என்னை நான் மதிக்கணும். நம்மளே மதிக்கலைன்னா மற்றவர்கள் நம்மளை எப்படி மதிப்பாங்க? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவங்கள முதியோர்களை வீட்டில் வைத்திருக்கிற குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்காக பங்களிக்கிறவர்களா இருக்கட்டும், அவங்க நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய, வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு மென்டர், ஒரு கைடு, அவங்க ஒரு மிகப்பெரிய சொத்துங்கிற பார்வையை நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ரோல் மாடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முதியோர்கள் கிட்ட என்ன சிக்கல்னா, நமக்கு வயதாயிடுச்சு அப்படிங்கிறனாலே நம்ம ரோல் மாடல் ஆயிடுவோம்னு இல்லை. அமெரிக்கால ஒரு விசித்திரமான வழக்கு ஒன்று வந்தது. இந்த வழக்குல ஒரு ரொட்டி கடை நடத்துற ஒருத்தர் இருக்காரு, வெண்ணெய் கடை நடத்துற ஒருத்தர் இருக்காரு. இந்த ரொட்டி கடை நடத்துறவருக்கு வெண்ணெய் தினமும் இவர் சப்ளை பண்றாரு, இந்த வெண்ணெய் கடை வைத்திருக்கிறவரு. அப்ப இந்த ரொட்டி கடைக்காரருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வருது, இந்த வெண்ணெய் கடைக்காரர் கொஞ்சம் எடை குறைவா தர்றாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதை நிறுத்து பார்க்கிறார். அவர் 50 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற வெண்ணெய் பாக்கெட்ல 50 கிராம் இல்லை, 30 கிராம் தான் இருக்கு. அமெரிக்காலாம் இந்த மாதிரியான ஒழுங்கினம்லாம் சாதாரணமா நம்ம இந்தியா மாதிரி விட்டுற மாட்டாங்க. அங்கெல்லாம் ரொம்ப சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியா பார்ப்பாங்க. அப்ப அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்க போயிட்டார். வழக்கு தொடுத்த உடனே அந்த வெண்ணெய் கடைக்காரரை கூப்பிட்டு நீதிபதி கேட்கிறாரு, நீங்க இந்த மாதிரி சப்ளை பண்றீங்களா? ஆமாம், சப்ளை பண்றேன். நீங்க கொடுக்குற அந்த வெண்ணெய் எடை குறைவா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்களும் அதை நிறுத்து பார்த்தோம், அதுவும் எடை குறைவா இருக்கு, நீங்க 50 கிராம் கொடுக்கல, 30 கிராம் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வெண்ணெய் கடைக்காரர் சொல்றாரு, ஐயா எனக்கு தெரியல, என் கடையில இந்த 50 கிராம் படிக்கல் இல்லை, தொலைஞ்சு போச்சு. ஆகவே நான் சமீப காலமா என்ன பண்றேன்னா, இந்த ரொட்டி கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் 50 கிராம் சொல்லி ஒரு பன்னு விற்கிறாரு. அந்த பண்ணை ஒரு பக்கம் வச்சுதான் நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் வெண்ணெயை நிறுக்கிறேன். ஆக பாருங்க, இந்த பண்ணை வச்சுதான் நான் இருக்கிறேன்னு அந்த பண்ணை எடுத்து கொடுக்குறாரு. அந்த பண்ணு 30 கிராம் தான் இருக்கு. ஆக இப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா, வெண்ணெய் கடைக்காரர் இல்ல, அந்த வழக்கு தொடர்ந்த ரொட்டி கடைக்காரர் இருக்கு. அப்ப நாம மற்றவர்களை சரி செய்வதற்கு முன்னால் நாம ரோல் மாடலா இருக்கணும்னா முதல்ல நம்ம அதற்கு தகுதியாக நடந்து கொள்ளணும். அப்போ முதியோர்கள் அந்த தரப்புல இன்னும் எப்படி தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதை பற்றி இன்னும் வருங்காலங்கள்ல நாம இன்னும் விரிவாக பார்ப்போம். அதே மாதிரி அந்த முதியோர்களை ஒருவேளை அவங்க அந்த ரோல் மாடலா இல்லாம ஒரு வேல்யூபிள் அசட்டா இல்லாம இருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஒரு வேல்யூபிள் அசட்டா ரோல் மாடலா மாற்றுகிற பணி இந்த கேர் கிவர்ஸ் செய்யணும். அதனால கேர் கிவர்ஸ்னா நீங்க அவங்களுடைய பிசிக்கல் நீட்ஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுகிற ஒரு கேர் கிவர்ஸா இருக்கக்கூடாது. அவங்களுடைய சோசியல் நீட்ஸ், அவங்களுடைய மென்டல் நீட்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப அவங்கள கொஞ்சம் சீசனிங் பண்ணணும், அவங்கள இன்னும் பக்குவப்படுத்தணும். அதுக்கான ஒரு பக்குவத்தை நீங்க கேர் கிவர்ஸ் அடையணும். ஸோ இந்த 2 தரப்பையும் நம்ம கொஞ்சம் வழி நடத்தினோம்னா அந்த கேர் கிவிங் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த சீனியர்ஸ்க்கு நர்ச்சரிங் ரொம்ப சிறப்பா கிடைக்கும். ஆக அவங்களுடைய ஆயுட்காலம் மிக கூடும். ஆயுட்காலம் கூடி அவங்க நமக்கு நீண்ட நாள் வழி நடத்தும் போது இந்த ஒட்டுமொத்த சமூகம் மிகப்பெரிய பலனை அடையும். அந்த அடிப்படையில இந்த சமூகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை நான்
உறுதியா நம்புறேன். ஸோ இனி வரும் காலங்களில் நாளைய வகுப்புல நாம இதனுடைய தொடர்ச்சியாக நாம முதியோர்கள் இன்னும் எப்படி சிறப்பாக தங்களை அமைத்துக் கொள்ளலாம், அவங்களுடைய உடல்நிலையை மனநிலையை எப்படி வச்சுக்கலாம், அந்த கேர் கிவர்ஸ் வந்து அவங்களுடைய உடல்நிலை மனநிலையை மேம்படுத்துவதற்காக அவங்களை சமூகத்துக்கு ஒரு மிகச்சிறந்த சொத்தாக மாற்றுவதற்காக அவங்க செய்ய வேண்டிய பணிகள் என்னங்கிறத நம்ம விரிவா உளவியல் ரீதியா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதுவரைக்கும் ஏதாவது நம்ம பேசிய விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா, ஏன்னா நேரம் கருதி நான் இன்னைக்கு இந்த அளவுல முடிக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். இல்லைன்னா நாளைய வகுப்புல நம்ம சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.